சுதந்திரம் அப்படிங்கிறதும் ஒரு பொறுப்புணர்வோடு இருந்தால் தான் சுதந்திரம் வந்து செல்லும். சவுக்கு சங்கருக்கு அந்த பொறுப்புணர்வுங்கிறது சுத்தமாக கிடையாது. திமுகவுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்களை திமுக இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கைது பண்ணியிருக்கானா கேள்வி கொடுத்தாங்க. விபச்சாரிகளை கூட்டி கொடுத்தாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வீடியோ இருக்குது. நடவடிக்கை எடுக்குமா? காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா? கார் ஆக்சிடென்ட் வீடியோலாம் வந்து லீக் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வேனு எங்கே இப்படி போயிட்டு இடிக்குது. ஏன் இப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இதில் வந்து இவருக்கு கை காலில் லைட்டாக அடிபட்டிருக்கு. இப்போ இவரை கொண்டு போய் சிறைக்காலில் போட்டு நல்லா பயங்கரமாக அடித்து கையை காலை உடச்சிட்டு இந்த ஆக்சிடென்ட்டில் அவருக்கு கை காலை உடஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? மாட்டுக்கறி திங்கிறது அவனுடைய உரிமை. இதில் யாரும் போய் மூக்க நுழைக்கல. ஆனால் மாட்டுக்கறி தின்னுங்கன்னு ஒரு ப்ரொமோஷன் வேலையில் நாம் தமிழர் இறங்குது ஒவ்வொரு முறையும். அண்ணன் சொல்கிறேன், வீட்டில் வந்து பன்னிக்கறி சாப்பிட வேணாம்லாம் சொல்கிறோம்னா பயிற்சி கேட்காத. வீட்டுக்கு தெரியாமல் வந்து பன்னிக்கறி சாப்பிடு அப்படின்னு அண்ணன் சொல்லிடுவாரா? ஏன் சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கோவப்படுவாங்க. ஏன்னா அது அவங்க பண்பாடு. அவங்க கோவப்படுவாங்கன்னு இதை சொல்ல மாட்டாரு. அவங்கள குளிர்விக்கணும்னு அதை சொல்கிறாருங்கிறது உங்கள் ஸ்டாண்ட். அதுதான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறாரு, மாட்டுக்கறி சாப்பிடாதோன்னா நான் மனுஷனாவே மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல மாட்டை தூக்கிட்டு பண்ணியை போடுங்க, போடுங்க. நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஓட்டு கேளுங்களேன். இஸ்லாமியர்கள்லாம் உங்களை அப்படியே அவங்க உங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட தனம் இது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மேலே கஞ்சா வழக்கு போடப்படுது. நேற்று அவருடைய வக்கீல் வந்து ப்ரெஸ்ஸில் பேசும்பொழுது அவரை ரொம்ப துன்புறுத்துறாங்க, பைப்பால் அழிச்சிருக்காங்க, கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் இந்த வழக்கு வந்து சவுக்கு சங்கர் மீது போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுலே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. கருத்து சுதந்திரத்தை மீறுறது, ஒரு பத்திரிகையாளர்கள் பேசிக்கிறதுக்கெலாம் நீங்கள் வழக்கு போட்டிங்க அப்படின்னா எத்தனை பேர் உள்ளே வச்சிட முடியும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த சுதந்திரம் அப்படிங்கிறதும் ஒரு பொறுப்புணர்வோடு இருந்தால் தான் சுதந்திரம் வந்து செல்லும். சவுக்கு சங்கருக்கு அந்த பொறுப்புணர்வுங்கிறது சுத்தமாக கிடையாது. இப்போ நீங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய அராஜகங்களை நீங்கள் எடுத்து விமர்சிங்க. இப்போ கூட சமீபத்தில் 4 லாக்அப் டெத் வந்து இப்போ இந்த ஒரு கடந்த ஒரு மாதத்துலேயே நடந்துருக்கு. இந்த 4 லாக்அப் டெத்தை பற்றி சவுக்கு சங்கர் எவ்வளோ பேசிட்டாரு? பேசவே இல்லை. அதாவது சும்மா 4 பேர் லாக்அப் டெத்தில் நடந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டு தான் போகிறாரே ஒழிய அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளோ எதுவும் எடுக்கல. மாறா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு செலக்டடாக ஒரு 4-5 ஆஃபீஸர்ஸை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அந்த ஆஃபீஸர்ஸை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கு பின்னாடி உண்மைத்தன்மை இதாக இருக்கா, எதுவுமே நமக்கு தெரியல. அப்போ பொறுப்பற்றத்தனமாக ஒரு காவல்துறையை சார்ந்த நபர்களையும் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் நீங்கள் பொம்பளை பொறுக்கி இவங்க வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்ஐக்கள் எல்லாம் வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாரு, அடுத்து அவங்கெல்லாம் ப்ரமோஷனுக்காக அவர் லவ் பண்ணுறாங்க, இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் சுதந்திரம்ங்கிற, அதாவது கருத்து சுதந்திரம் இதுக்குள்ளே எப்படி வரும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மைத்தன்மை இல்லாமல் அந்த மாதிரி உயர் அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை பேசும்பொழுது அது தனக்கு பேக்ஃபயர் ஆகுங்கிறது கூட அவர் அதுதான் நான் சொல்கிறேன். பொறுப்பு உணர்வும் இல்லை, ரியாலிட்டி செக் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் கிடையாது. சும்மா கேட்குறது. அதான் நீங்கள் ஒரு இப்போ நம்மளே நமக்கும் இந்த மாதிரி பல வதந்திகள் வரலாம், இல்லை பல கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லலாம். நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி வச்சுக்கலாம். பட் அதுக்கான பேசிக்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வரும்போது தான் அதை நம்ம பேச முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் குற்றம் சாட்டப்பட்ட அந்த குறிப்பிட்ட அதிகாரியை பற்றி வேற ஏதாவது பெண் காவலரோ இல்லை பெண் காவல்துறை சார்ந்தவங்களோ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, இல்லை வந்து அவங்க வந்து எங்கேயோ புலம்பியிருக்காங்க, அதுக்கான ஒரு ஆதாரம் இருக்குது, இல்லை சமூக வலைதளத்தில் எழுதியிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேசுறது அப்படிங்கிறது வேற. யாரு என்ன ஒண்ணுமே நமக்கு தெரியாது. எந்த பெண் காவலர் யாரு, அவர் பச்சை குத்திருக்காங்கன்னு சொல்றாரு, நீ யாருக்கு தெரியும்? அப்ப இவரா வந்து கிரியேட் பண்ணி கூட அதை சொல்லலாம்ல. அப்ப இந்த மாதிரி பேசும்பொழுது அது கருத்து சுதந்திரம்னு சொல்ல முடியாது, அது அவதூறு பரப்புதல்ங்கிறதுல தான் வரும். அப்புறம் ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து கார்னர் பண்ணி பொதுத்தளத்துல அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, இல்ல அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, பொதுத்தளத்துல ஆதாரம் இல்லாத, மூலச்சான்று இல்லாத எல்லா கருத்துக்களையும் நீங்க வச்சு திட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அதுவும் வந்து பொம்பளை பொறுக்கின்லாம் நீங்க பேசுறத வந்து கருத்து சுதந்திரத்துக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது. அது வந்து ஒரு அபியூசிவான ஒரு டாக்ஸிக் கல்ச்சர். அதை வந்து சவுக்கு சங்கர் பத்திரிகையாளருங்கிற பேர்ல அவர் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு சுயநலத்துக்காக. அப்ப
அது ஒரு கணக்கு இருக்கு. அது என்ன அது எப்படி நம்ம யூகிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு இவர் ஆதரவா இருந்துகிட்டு, மற்ற சில அதிகாரிகள அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன வாங்கிட்டு இவர் அவதூறு பரப்புறாருங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. அதுக்கு வந்து ஆதாயமா வேண்டப்பட்டவங்க போகும்போது அவருக்கு தேவையானதை அவர் சாதிச்சுக்கிறாருங்கிற மாதிரி கருத்து இருக்கு. இது நம்ம யூகம் தான். எல்லாரும் யூகத்துல தான் சொல்றோம். அப்ப இந்த வழக்கு என்பது அவர் மேல போடப்பட்டது சரி. அந்த வழக்கின் அடிப்படையில் அவர் வந்து நீதிமன்ற காவலில் எடுத்தது சரி. இதுல எல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அரசியல் அரசாங்கம் அப்படிதான் செயல்படும். ஆனா இந்த வழக்கை எடுத்த இவர்களே இதே போல பலரும் பேசி வருகிறார்கள். சமூக வலைதளங்களில் வெவ்வேறு ஆட்கள் காவல்துறை பத்தி பேசலைன்னாலும் வெவ்வேறு துறையில் இருக்க வெவ்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களையோ இல்லை மற்றவர்களையோ வந்து இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களா பல விஷயங்களை பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மேலாம் திமுக, அதாவது திமுகவுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்களை திமுக இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கைது பண்ணியிருக்கானா கேள்விக்குறி தான். இப்போ கூட பார்க்குறேன், ஒரு லேடி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர்லாம் வந்து விபச்சாரம் பண்ணாங்க, விபச்சாரிகளை கூட்டி கொடுத்தாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வீடியோ இருக்குது. நடவடிக்கை எடுக்குமா? காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா? எப்படி இருந்தாலும் வந்து அரசாங்கத்தை வந்து கேவலப்படுத்துறது தானே. நீங்க முன்னாடி இருந்த முதலமைச்சர் ஒரு ஆளை கேவலப்படுத்தினா என்ன, நாளைக்கு வந்து இதே போல நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது இன்னும் 2 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் அவர் அரசாங்கம் நடக்கும்போது வந்து இப்படி பண்ணாங்க அப்ப பண்ணாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இவ்வளவு தரம் தாழ்ந்து யாராவது பேசிக்கிட்டு இருந்தா அவங்கள கைது பண்ணாம விட்டா சரியா? அப்ப இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா காவல்துறை? அப்ப என்னன்னா, உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் வெறிநாய்கள் போல என்ன வேணாலும் பேசலாம், உங்களுக்கு எகென்ஸ்டா யாரும் எதுவுமே பேசக்கூடாதுங்கிற அந்த ஒரு உளவியலும், அது சார்பாக இவங்களுக்கு எகென்ஸ்டா பேசுறவங்க எல்லாரையும் கைது பண்ணணுங்கிற செயல்பாடையும் நம்ம கண்டிக்கிறோம். அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கரை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ண காரணங்கள் சரியாகவே இருப்பினும் அதே போல காரணங்கள் பலருக்கு இருந்து அவர்களை கைது பண்ணாமல் இருப்பது ஏன்? இந்த கேள்வி இருக்கு. இரண்டாவது, அவர் கண்ணியமாக நடத்தப்படணுங்கிறது எனக்கு எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. அவரை வந்து நீங்க விசாரணைக்கு உட்படுத்துங்க. அவரை கூப்பிட்டு வச்சு நீதிமன்ற காவலில் அவருக்கான மனித உரிமைகள் எதுவும் மீறப்படாம அவரை நல்லபடியா விசாரிச்சு, இல்ல ஓகே அவர் தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த தப்புக்கான தண்டனை அவருக்கு வாங்கி கொடுங்க. அந்த தண்டனை வந்து கையை உடைக்கிறதோ காலை உடைக்கிறதோ கிடையாது. இதான் நான் சொல்றேன். அப்புறம் இப்போ கூட அந்த வீடியோ கூட லீக் ஆயிருக்கு. அந்த கார் ஆக்சிடென்ட் வீடியோ எல்லாம் வந்து லீக் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வேனு இங்கே இப்படி போயிட்டு இடிக்குது. ஏன் இல்லை? இப்போ நீங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த வேன்ல சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, வேற ஒரு டிரைவர் எல்லாமே இருக்காங்க, இவங்களா இருக்காங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி சவுக்கு சங்கரை பயம் கொடுத்தணும், இல்ல சவுக்கு சங்கருக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும். கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஹை ப்ரொஃபைல்ல ஒரு ஆளை தான் நீங்க தூக்குறீங்க. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கு. நீங்க தூக்கும் போது நீங்க இவ்வளவு பாதுகாப்போட தான் தூக்கிட்டு போறீங்க. சும்மா ஒரு சாதாரண கைதியை பிடிச்சிட்டு போறோம், ஒரு கான்ஸ்டபிள் வச்சுட்டு போடல. நீங்க எல்லாரும் முக்கிய அதிகாரிகள்லாம் வந்து பிரசன்ட் ஆகி எல்லாம் கேமரா ரெக்கார்டிங் மூலியமா தான் எல்லாத்தையும் கைது இது பண்ணி கூட்டு போறீங்க. ஒரு வேன் வந்து அது ஹைவேல போறீங்க, அப்படிதான் போவாங்களா? இது என்ன மாதிரியான இது? இப்போ இந்த மாதிரி ஓட்டுநர் இவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா, இல்ல கண்டுக்காம விட போறீங்களா? என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்து? இல்ல அது ஒரு விபத்து தானே. அது எப்படிங்க விபத்துங்கிறீங்க? இல்லங்க, இன்னொரு கார்ல போய் மோதுறாங்க. அந்த கார் இல்ல, அந்த கார் வந்து டேர்னிங்காக திரும்பி நிக்குது. டேர்னிங்காக திரும்பி நிக்குது. வேன் வந்து ஹைவேல போகுது. ஹைவேல போற வேனு டேர்னிங்காக திரும்பி இருக்கு அப்படின்னா யாராவது வந்து கார் மேலே ஓடிப்பாங்களா வண்டியை? எந்த ஒரு டிரைவராவது கார் மேலே ஓடிப்பாங்களா வண்டியை? இடம் இல்லை அதனால இந்த பக்கம் ஓடிச்சேன்னு ஒரு காரணம் சொன்னா பரவாயில்ல. ஹைவே இந்த பக்கம் அவ்வளோ இருக்கேங்க, இத்தனை 3 கிட்ட 2 லேன் இந்த பக்கம் இருக்கு. டைரக்டா போயிடலாம். அவங்க ரைட் சைடு வந்து இந்த அவங்க ஏன் வாண்டடா ரைட் சைடு திரும்புறாங்க? இதுதான் கேள்வி. ஏன் அந்த வேன் வந்து வாண்டடா ரைட் சைடு திரும்புது? அந்த இடத்துல ரோடு இருக்கா? நீங்க திரும்ப போறீங்களா? டிவைடர் தான் இருக்கு. அப்ப நீங்க வாட்டு ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய வண்டி ஏன் வந்து இந்த பக்கம் திரும்பிச்சு? இதுதான் கேள்வி. அப்ப அந்த டிரைவர் வந்து ஏதோ இன்டென்ஷனலா பண்ண மாதிரி தானே இருக்குது. இன்டென்ஷனலா பண்ணா டிரைவருக்கும் தான் பாதிப்பு. ஆமாங்க, அந்த கார்ல இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. காவல்துறை பயிற்சியில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லவா? இந்த மாதிரி டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்கும் தெரியுமா? ஏதாவது ஒரு இன்கேஸ் வண்டி வந்து எங்கேயா போய் நிப்பாட்டணும், அவசர இதில் நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி நிப்பாட்டணும்னு. ஸோ அதனால வந்து உள்ள இருக்கவங்களுக்குலாம் பாதிப்பாயிரும் அப்படிங்கிறதுலாம் நீங்க அப்பெல்லாம் யோசிக்க வேணாம். சரி, இது அதெல்லாம் எந்த வண்டியில போயிடுச்சா, எவ்வளவு டேமேஜ் இருக்கும், எவ்வளவு வேகத்துல போயிடுச்சா டேமேஜ், அந்த கார் நல்லா நொறுங்கி இருக்குது. அந்த கார் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுதான் காவல்துறை தான் பொறுப்பு. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்திருக்குல்ல, இதுக்கு யார் பொறுப்பு? நீங்க ஆக்சிடென்ட்னு சொல்லி கடந்து போக முடியாது. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, நான் என்னோட யூகம் சரியா இல்லையான்னு மட்டும் நீங்க யோசிங்க. இப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இதில் வந்து இவருக்கு கை கால லைட்டாக அடிபட்டுருக்கு. இப்போ இவரை கொண்டு போய் சிறைக்காலில் போட்டு நல்லா பயங்கரமாக அடித்து கையை காலை உடச்சிட்டு இந்த ஆக்சிடென்ட்டில் அவருக்கு கை காலை உடஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனால் அவருடைய வக்கீல் வந்து அவரை தாக்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் நல்லா நடந்து போகிற வீடியோலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கான வாய்ப்பு இருக்கா? அன்னைக்கு அந்த பிளான் நடந்திருக்கலாம். மேபி ஒருவேளை எதிர்ப்பு அதிகமாக வந்துருங்கிறதுக்காக அந்த பிளான்ஸ் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கலாம்ல. இப்படிலாம் இருக்கு. இன்னைக்கு சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலில் வச்சாச்சு, அதாவது ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயாச்சு. காவல்துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவரை தாக்கியதாக அவருடைய வழக்கறிஞர் வந்து சொல்றாரு. ஜுடிஷியல் கஸ்டடியில் ஆக்சுவலாக அதிகாரிகள் வந்து இல்லை, தாக்கவே கூடாது.
அவங்களுக்கு அந்த எந்த ரைட்ஸுமே கிடையாது. லத்தியை வந்து சிறை கைதிகள் இருக்க இடத்துக்கு கூட கொண்டு போகக்கூடாது. எந்த விதமான விசாரணையும் அவர்கள் தனியாலாம் அவங்க பண்ணவும் முடியாது. அவங்க வந்து தே வில் ஹோல்ட் த பிரிசனர்ஸ் அவ்வளோதான். அப்போ அங்கே தாக்குதல் நடந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்மையாக நடந்திருக்குன்னு வைங்க. இப்போ அதுதான் ஒரு வழக்கு அவர் பதிவு பண்ணுறாரு. அவருடைய நீதிபதி அவரோட வழக்கறிஞர் பதிவு பண்ணுறாரு. நான் இன்னும் ஒரு நீதிபதி போய் அது உண்மையாக நடந்திருக்கா இல்லையாங்கிறத நீதிபதிகள் போய் பார்த்து தான் உறுதியாக்கப்படணும். அதுக்கு அடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அவருக்கு கை கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கா இல்லையா என்ன, ஏன்னா அது சிறை. இதில் இன்னொன்று கவனிங்க, அந்த சிறையில் இருக்கக்கூடிய டாக்டர் தான் அதையும் பார்ப்பார். இனிமேல் இனி வெளியில் இருக்க டாக்டர் வந்து அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. கொண்டு போகிறதுக்கு முன்னாடி தான் வெளியில் இருக்க டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு போவாங்க. இப்போ உள்ளே போயிட்டாங்கன்னா சிறைக்குள்ள ஒரு டாக்டர் இருப்பார். அவர் தான் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாரு. இப்போ இதெல்லாமே சிறை நிர்வாகத்துக்குள்ள தான் வரும். இப்போ அவர் ரிப்போர்ட் ஒன்றும் அடி காயம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ இவர் என்ன சொல்றாரு, இவங்க கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து அந்த பெயின் கில்லரை வந்து ஓவர் டோஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதை கொடுத்து அதை மட்டும் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய வழக்கறிஞர், அது உண்மை பொய்ங்கிறதுலாம் ரெண்டாவது, அவர் அப்படி சொல்றாரு. அவர் வழக்கறிஞர் சொல்றாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் சப்போஸ் சவுக்கு சங்கருக்கு சிறையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து ஜனநாயக படுகொலை தான். இதை நம்ம ஏற்கவே முடியாது. சவுக்கு சங்கர் பேசியது தப்பு, எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. சட்டத்தின் முன் அவர் நிப்பாட்டிட்டீங்க. சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறதோட தான் நீங்கள் நிற்கணுமே ஒழிய அவரை வந்து நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து அவர் மிரட்டுறது, உருட்டுறது, இந்த மாதிரி அடித்து அவரை வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹார்ம் இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சீப்பான கேவலமான ஒரு அரசியல். இது மற்றவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஓகே. ஆனால் சவுக்கு சங்கரை எப்பவுமே போலீஸ் பக்கம் தான் நிற்பாரு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்திருக்கீங்க. பல இடங்கள்ல எக்ஸாம்பிளும் காமிச்சிருக்கீங்க. அப்போ அப்படி இருந்தும் அவர் ஏன் வந்து காவல்துறை அதிகாரிகளை பற்றி தவறா பேசுறாரு? அதுக்கப்புறம் ஆனால் அவர் மேல நடவடிக்கை எடுக்கும் பொழுதும் காவல்துறை ஏன் ரொம்ப முனைப்பு காட்டி அவரை அரெஸ்ட் பண்ணிடணும், இந்த மாதிரியான விஷயங்களும் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? இது கொஞ்சம் என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் வந்து காவல்துறையில வேண்டப்பட்டவங்களோட சில பேரோட அவர் பழகி இருக்கிறாரு. அதை அவரே வெளிப்படுத்துறாரு. அவருமே சொல்றாரு, சில இடங்கள்ல அவங்க பேர்லாம் சொல்றாரு. அப்ப இவங்களை அவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஆகாத ஒரு தரப்பு இருக்கும். அந்த தரப்பை வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றாரு. நானே சொல்றேன், காவல்துறையோட லட்சணம் சரியில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க முன்வைக்கணும் அப்படின்னா இந்த லாக்அப் டெத்துக்கு முனைப்பு நீங்க இவர் அதிகமாக காட்டியிருக்க கூடாதா? நீங்க தான் இப்போ சவுக்கு மீடியான்னு ஒரு மீடியா வச்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஏன் வந்து லாக்அப் டெத்தில் இத்தனை பேர் லாக்அப் டெத்தில் இறந்துருக்காங்க, 4 பேர் இறந்துருக்காங்க, சமீபத்தில் வேகமாக இறந்துருக்காங்க. இந்த 4 பேரோட கேஸை வந்து ஏன் வந்து சவுக்கு மீடியா வந்து பெரிய அளவு கவனம் செலுத்தலை? அது சும்மா நியூஸில் வர மாதிரியே ரிப்போர்ட்டாக தானே வாச்சிட்டு போறீங்க. 4 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் அவ்வளோதானே சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக போய் என்ன நடந்துச்சு, யார் இறந்தா, இண்டிவிஜுவல் யார் எப்படி என்னென்ன சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க, எங்கே வச்சு இறந்தாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸே இன்னும் வரல. அவங்க ஃபோட்டோஸ், அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுவுமே பேச்சு பொருளாக டேபிளுக்கே வரல. இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரால் செய்ய முடியாதா? காவல்துறை டிபார்ட்மெண்ட்டே முழுசாக எதிர்க்கணும், இதை தான் நீங்கள் செஞ்சுருக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவருக்கு டிபார்ட்மெண்ட்டையே முழுமையாக எதிர்க்கணுங்கிறது நோக்கம் கிடையாது. சில நபர்கள், ஒரு குறிப்பிட்ட நபர்களை டார்கெட் பண்ணுறாரு. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க, கவனிங்கன்னு சொல்லுவாங்க, இது நடக்கும். அப்போ அவர் வந்து அதில் சஃபர் ஆகுறாரு. எனக்கு என்ன ஒரு வியப்புனா, ஒரு முறை பாடம் கற்றுக்கிறாரு. அவர் ஆரம்பத்திலே சிறைக்கு போனவர். அப்போ ஆரம்பத்திலே அவர் இல்ட்ரீட் பண்ணப்பட்டார், சிறையில் வச்சு அவர் அடிக்கப்பட்டார்னு அவரே தான் சொன்னார், அடிச்சாங்கன்னு கொடுமைப்படுத்தினாங்கிறாரு. அதுக்கு அடுத்து திரும்ப நீதிபதிகளையும் ஆர்டர்லி இதில் வந்து இதே போல் பெண்களை பற்றி நீதிபதிகளை பற்றி தவறாக பேசுகிறாரு, ஆதாரம் இல்லாமல் பேசினார். அப்போ நான் சொன்னேன், ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை காட்டிட்டு அவர் பேசியிருந்தாருன்னா இவர் மேலே கேஸ் விழுகாது. ஆனால் ஆதாரமே இல்லாமல் 19 பேசுகிறதுனால கேஸ் விழுகுது. இப்போ அவர் ஆதாரத்தை காட்டினா வெளியிடுவாங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேட்டால் வெளியிடுவாங்க. நாங்கள் பெயிலில் வந்தார். எப்படி வந்தார்? மன்னிப்பு கேட்டு தான் வந்தார். என்கிட்ட நான் வந்து வந்த தகவலை நான் நம்பி பேசிட்டேன், ஏன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். இப்போ எப்படி தெரியுமா வர முடியும்? இப்போவும் அது மாதிரி தான் வர முடியும். அன்லெஸ் அன்டில் யாராவது ஒரு 4 பாதிக்கப்பட்ட பெண்களை ஆமாங்க சவுக்கு சங்கர் சொன்னது சரிதான், நாங்கள் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாக இருக்கோம்னு அவங்களா ரிப்போர்ட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணால் சவுக்கு சங்கர் சொன்னது சரிதான் பாருங்கள், இதெல்லாம் வச்சுட்டு தான் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். பண்ண போகிறாங்களா? பாதிக்கப்பட்டிருக்காங்க, படலை, எனக்கு தெரியாது. ஆனால் வெளியே வந்து பேசினா, அதான் வெளியில் வந்து பேசினா மட்டும்தான் இதை வந்து நம்ம பேச முடியும். நீங்கள் வெளியில் வந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்மளாம் யூகிச்சுட்டு பேச முடியாது. சவுக்கு சங்கர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அது பொறுப்பற்ற தனமாக தான் நான் பார்க்குறேன். இரண்டாவது, சவுக்கு சங்கர் ஒரு சென்ஸ் இல்லாத ஆளுங்கிறதுக்கும் பல ஆதாரங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே பத்திரிகை துறையிலிருந்து கைது செய்யப்பட்ட பலருக்கும் எதிராகவே தான் கருத்து தெரிவித்தார், நான் உட்பட. இப்போ என்னை வந்து 2018 அப்போ சவுக்கு சங்கரை யாருக்குமே பெருசாக தெரியாது. 2018 நான் சிறைக்கு போனேன், எனக்கே இப்போ தான் பசங்க அனுப்புகிறாங்க, என்ன பாருங்க இப்படிலாம் பேசி வச்சிருக்காரு இருந்தாலும் அப்படின்னு பார்க்குறேன். நான் என்னோட ஃபோட்டோவை போட்டு அதே தான் பேசி வச்சிருக்காரு, இவனை அடித்து இது பண்ணணும் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்காரு. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு சென்ஸு? அப்போ யார் மீது என்ன வழக்கு போடப்படுது, அந்த வழக்குக்கு பின்னாடியான உண்மையான காரணம் என்ன, பொய் வழக்கா உண்மை வழக்கா, இது எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டுக்காமல் அமைதி காத்துட்டு போகலாம்ல. இல்லை உண்மை என்னவோ உள்ளபடி நீங்கள் சொல்லிட்டு போகலாம். அதை விட்டுட்டு இல்லைன்னா ஆமாங்க பேசின தப்பு தாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, அது கூட ஓகே.
அவனை போட்டு அடிங்க, அவனை போட்டு உதைங்கன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்போ இது உங்களுக்கே பொருந்துது. இதுதான் நடக்கும். ஆனால் நானும் இப்போ சொல்கிறேன், அவரை போய்ட்டு அடிங்க உதைங்கலாம் யாரும் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் கடமையை செய்யும். அவதூறு பரப்புனதுக்கு அவர் மேலே வழக்கு பண்ணி கைது பண்ணிங்க, அது வரைக்கும் நோ கமெண்ட்ஸ். ஆனால் அவர் கண்ணியமாக நடத்தப்படணும். நீதிமன்ற காவலில் அவருக்கு எந்த ஒரு உவாதைகளும் ஏற்படக்கூடாது. அவருக்கு சப்போஸ் இன்கேஸ் இந்த மாதிரி நடந்தது உண்மை, அவர் நீதிபதி அவரோட வழக்கறிஞர் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் நீதிபதி அவர்கள் தயவு கூர்ந்து நேரடியாக சவுக்கு சங்கரை வந்து பார்த்து அவருடைய ஹெல்த்தை வந்து ஒரு டாக்டர் மூலயமா வெரிஃபை பண்ணி கை கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கா என்ன, அதுக்கான உண்மையான காரணங்கள் என்னங்கிறத கண்டறிஞ்சு அவரை பாதுகாக்கணுங்கிறது. ஏன்னா நீதிமன்றத்தை நம்பி தான் அந்த பாதுகாப்பு. அவரோட உயிருக்கோ இல்லை வேற எதுக்கோ பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பொறுப்பு வந்து நீதிமன்றமும் நீதிபதிகளும் தான். ஜுடிஷியல் கஸ்டடிக்கு நீதிபதிகள் தான் பொறுப்பு. அதனால் அவங்க தான் சட்டத்தை வந்து நிலைநாட்டணும், பாதுகாக்கணும். சவுக்கு சங்கரோட உயிருக்கு பிரச்சனை இருப்பது போலவே இப்போ பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைக்கு தமிழ்நாடு போயிடக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறோம். நீங்களும் தமிழ் தேசியவாதியாக அறியப்படுறீங்க. நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியம் தான் பேசுகிறாங்க. அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் தமிழ் தேசியவாதிகள் தான் அறியப்படுறாங்க. ஆனால் அப்பப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து நிறைய கருத்து மோதல் ஏற்படுது. இப்போ ஒரு ஜாதி குடி விஷயம் பேசுகிறதாக இருக்கட்டும், அப்புறம் உணவு ரீதியாக பேசும்போதாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை ஏன் வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி? வேற எதுவும் இப்போ அந்த கட்சிக்குள்ளே வந்து ஒரு குரூப் வந்து உங்களை பிடிக்காம அவங்க தொடர்ச்சியாக ஆக்டிவேட் ஆகிறாங்களா, இல்லை இது அப்பப்போ நடக்கக்கூடிய? நீங்கள் சொல்கிறது அது உண்மைதான். ஒரு கட்சிக்குள்ளே இப்போ நமக்கு தனிப்பட்ட ரீதியாக வெவ்வேறு காரணங்களால் பிடிக்காத ஒரு குரூப் ஒன்று உள்ளே உட்காந்துருக்கு. அது எதுக்காக நம்ம மேலே வன்மமாக இருக்குங்கிறது எனக்கும் இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குரூப் வந்து தொடர்ச்சியாக வந்து வம்புக்கு இழுக்கிற வேலை வந்து நடந்து கொண்டே இருக்குது. இப்போ நீங்கள் சமீபத்தில் இந்த கிளாஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் பாருங்கள். அவங்க பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ட்விட்டர் ஸ்பேஸில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து பாமகவை பற்றியும் பேசலை, நாம் தமிழர் கட்சியை பற்றியும் பேசலை. தெளிவாக ஒரே விஷயம் சொல்கிறேன். ஒரு தமிழ்குடி புரிதலற்ற சில தலைமைகளால், சுயநலமான சில தலைமைகளால் தவறான வழிகாட்டலுக்கு உட்படுத்தப்பட்டு போகலாம். ஆனால் கால ஓட்டத்தில் தமிழ் தேசியத்துடைய தேவை உணர்ந்து அவர்கள் திரும்ப தமிழ் தேசிய நீரோட்டத்தில் வந்து கலந்துருவாங்க. அதனால் வந்து அவர்களை வந்து தனிப்பட்ட ரீதியாக தாக்குதல் வந்து தேவையற்றது. ஒற்றுமையுடைய தேவையை புரிய வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்ட வேலையை பாருங்கள், கடந்து போங்கன்னு சொல்கிறேன். இதில் நான் நாம் தமிழரையும் நான் மென்ஷன் பண்ணலை, பாமகவையும் நான் மென்ஷன் பண்ணலை, வன்னியர்னும் மென்ஷன் பண்ணல, எதையுமே நான் மென்ஷன் பண்ணல. ஆனால் இந்த இதுக்கு நான் என்னோட பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போடுறேன். ஏன் அப்படின்னா இது பாமக வெர்சஸ் நாம் தமிழருங்கிறத கடந்து நாம் தமிழர் வெர்சஸ் வன்னியருங்கிற மாதிரி மாறிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது நமக்கு தமிழ் தேசியத்துக்கு அது ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நீங்கள் சாதி வெறியர்கள்னு சொல்லி பிராண்ட் பண்ணி ஒரு தமிழ் தேசிய கட்சி வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஏற்கனவே அதே இடத்துல நாம் தமிழர் வெர்சஸ் விசிகாங்கிறதும் நாம் தமிழர் வெர்சஸ் பறையர்கள்னு மாறுது இல்லை? அதை எத்தனை இடத்துல நீங்க இல்ல அதுதான் இங்க பிரச்சனையே. என்னன்னா விடுதலை சிறுத்தை தங்களை பறையர் கட்சின்னு ஒருபோதும் சொல்லிக்காது, பாமக தங்களை வன்னியர் கட்சின்னு சொல்லிக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. திருமாவளவன் அவர்களே வந்து என்ன சொல்றாரு, பறையர்னு யாராவது சொல்லிட்டு வந்தா செருப்பாலடிங்கன்னு பேசிட்டாரு. இதுக்கு மேல ஒரு இப்போ இதே போல வந்து ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ வன்னியர்னு யாராவது பேசிட்டு வந்தா செருப்பாலடிங்கன்னு சொல்லிடுவாங்களா? இவங்க வந்து வன்னியர்களுக்கான கட்சிங்கிறதுல அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த கட்சியோட ஆரிஜின்லேருந்து எல்லாமே வந்து வன்னியர்களுக்கானது அப்படிங்கிறதுல தான் வந்திருக்குது. ஓகே, பாமக அவங்க பாட்டாளி மக்களுக்கானது அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு வன்னியர். அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்க வந்து பறையர் சங்கத்திலேருந்து தோன்றியவர்களா? அப்புறம் இல்லை, அவங்க பறையருங்கிற அடையாளமே எங்களுக்கு இழிவானது, அது எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள்லாம் தலித்துகள், நாங்கள் வந்து சிவனையெல்லாம் நாங்கள் வழிபடுறது எங்கள் மரபு கிடையாது, எங்களுடைய மரபு வந்து புத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து அவங்க நாங்கள் தமிழர்கள்ங்கிறதுலே அவங்க பெருமை கொள்ளலை, அவங்க வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது தலித்திய கோட்பாடு. அதை நம்ம விமர்சிக்கிறோம். ஏன் விமர்சிக்கிறோம்னா தமிழர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தமிழர் அல்லாதவர்களாக மடைமாற்றும் வேலையை அவர் செய்கிறாரு. அந்த இடத்துல நம்ம விமர்சிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அவரையும் நம்ம கண்ணியமாக தான் பேசணும், அவரையும் நம்ம கண்ணியமாக தான் நடந்துக்கணும். அதில் எல்லாம் மாற்றுக்கிறதுல விமர்சனங்கள் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் தனி மனித தாக்கத்தில் இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்க என்ன பண்ண வராங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து வன்னியர்களை தாக்கும்போது வன்னியர்களை தாக்குற, ஆனால் வந்து இந்த டைம் விடுதலை சிறுத்தைகளை பண்ணும்போது நீங்கள் வந்து பேச்சுக்கு வரலையே. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனிப்பட்ட கட்சியை தாக்குறப்பா, இங்கே பாமக தாக்கும்போது வன்னியர்களை தாக்குற ஏன் எனக்கு புரியல. பாமகங்கிற ஒரு தனிப்பட்ட கட்சியை தாக்கு, பிரச்சனை கிடையாது. அது அந்த கட்சியும் அந்த கட்சியோட பொறுப்பாளர்களும் வருவாங்க. அங்கே காமனாக வந்து வன்னியர்கள் அப்படிங்கிற அந்த பிராண்டைஸ் பண்ணிட்டு கொண்டு வரீங்கல்ல, அது பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அந்த வன்னியரும் வாக்கு போட்டால் தான் தமிழ் தேசியமும் ஜெயிக்கும். இப்போ வன்னியர்களை வந்து நீங்கள் வந்து தனிமைப்படுத்துகிற வேலையை பண்ணக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிறது. அந்த போஸ்டோட கருத்து அதுதான். அந்த கருத்தை சொன்னதுக்கு இதே போல் வந்து ஆரம்பிக்குது இந்த சண்டை. இவன் சாதியவாதி, அதனால தான் இப்போ வன்னியர்னா வந்து வந்துட்டான். இதே போல் வந்து விடுதலை சிறுத்தையை வந்து நாங்கள் போன மாதம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம், அப்போ வந்து பறையர்களுக்காக நீ வந்தியான். இதே பறையர்களை வந்து விடுதலை சிறுத்தையே போட்டு திட்டும்போது நான் வரலையா? விடுதலை சிறுத்தைகளே பறையர்னு சொல்லிக்கிறவங்களே செருப்பால் அடிங்கன்னு சொல்லும்போது நான் தானே முதல்ல இது பண்ணேன். அதே போல் பறையர்கள் ஒவ்வொரு இடத்துல அவர் வந்து அந்த நம்மளுடைய இளையராஜா அவர் சொல்லல.
இல்ல சாதியால ஒன்றிணைப்போம்னு வருவாங்க, நானும் பறையர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற சித்தாந்தத்தை புகுத்த வருவாங்க. அது எப்படி அவங்கள பறையர்கள்னு செருப்பால் ஒருத்தர் அடிங்கன்னு தான் அவர் அப்படி சொன்னாரு. பறையர்கள்னு ஒருத்தர் சொல்லிட்டு எப்படி வேற சித்தாந்தத்தை பூத்திட முடியும்? இதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இல்ல இல்ல இப்ப இப்ப அவங்க வெவ்வேறு கட்சிகளே இருக்கிறாங்கல்ல அதே சமூகத்தை. ஆமாங்க, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க, இருக்க முடியாதுன்னு சொல்ல ஆமா முடியாது. எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு கட்சி நம்ம இப்ப கோட்பாடோட பறையர் ஒன்றி இப்ப போறவங்க. பறையர்கள் நம்மலாம் வந்து இப்ப நம்ம வந்து போய் கடல்ல விழுந்து செத்துறணும்னு சொல்ல போறாங்களா யாராவது? இல்ல, அப்படி சொல்ல போறது இல்ல. ஒவ்வொருத்தங்களும் இல்ல, அந்தந்த சமூகத்திற்கு இருங்க, ஒவ்வொருத்தரும் அந்தந்த சமூகத்திற்கு எது நல்லதோ அதை தானே பேசுவாங்க. இப்ப பறையர்னு சொல்லிட்டு வந்து யார் யாரு தங்களை பறையர்னு அடையாளப்படுத்திக்கிட்டு பறையர் சமூகத்துக்கு எதிராக பேசுறது சொல்லுங்க நீங்க. யாராவது அப்படி இருக்காங்களா? அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, அவங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, ஒரு கோட்பாட்டை எடுத்து பயணிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாதியில இருக்கவங்களே நானும் பறையர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சமூகத்துக்கு ஒவ்வாத பல கருத்தியலை சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு அவர் பிஜேபி கூட சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவங்க கடுமையை எதிர்க்கிறாங்க. சோ அதனால அதை நம்பிராதீங்கன்னு கூட அவர் அது சொல்லியிருக்கலாம். நம்பிடாதீங்கன்னு சொல்ற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. பறையர்னு சொல்லிட்டு வந்தா செருப்பால் அடிங்கன்னு சொல்றதானே இங்க பிரச்சனையா வருது. அன்பார்லிமெண்டா அது போகும்போது தானே பிரச்சனை. அவங்கள நம்பாதீங்க. யாராவது வந்து உங்ககிட்ட சண்டை போட போறாங்களா? பறையர்னு சொல்லிட்டு வந்து உங்களை திசை திருப்புவாங்க. அவங்கள நம்பாதீங்கன்னு சொன்னா யாரும் போய் சண்டை போட மாட்டாங்க. எதிர்த்து பேசுவாங்க, அவ்வளவுதான். இல்ல அது எப்படி நீங்க சொல்லலான்ட்டு வரும். அந்த கருத்து முரணா இருக்கும். இவர் செருப்பால் அடிங்கன்னு பேசுறாரு. அதேதான், அவங்கள நம்பாதீங்கிறத ஒரு கடுமையான சொல்லோட சொல்றாரு. அதான் செருப்பால் அடிங்க அப்படின்னு சொன்னா அது என்ன பேச்சு? அப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? அப்ப நீங்க உங்களுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்து அதை கை தட்டக்கூடியவர்களும் பறையர்களா தான் இருக்கிறாங்க. அப்போ உங்களோட அடையாளத்தை அழிக்க பாக்குறாரு. பறையர்னு சொல்லிட்டு வர்றதுன்னா செருப்பால் அடிக்க கூடாது. பறையர்னு சொல்லிட்டு வந்து நாமெல்லாம் வந்து பிராமணர்கள் காலடியில கிடக்கணும், அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம், நம்மலாம் வந்து வர்ணாசிரமத்தில் கீழானவர்கள் எவனா பேசினானா செருப்பால் அடி. அப்படி யாராவது பேசுறாங்களா? மறைமுகமா அவர் அதை கூட சொல்லியிருக்கலாம். மறைமுகமா என்ன வெளிப்படையா பேச வேண்டியதானுங்க. அது இப்படி யாராவது சொல்றாங்களா? யாராவது இருக்காங்களா அப்படி? அப்படி யாரும் இல்ல. அப்புறம் என்னங்க, அப்புறம் இல்லாதவனை எதுக்கு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அப்படி சொல்லணும்? அப்ப என்னன்னா அந்த பறையர் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில புரிதலை ஏற்படுத்துறது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் தலித்தியம்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கட்டமைக்கிறாரு. இப்ப நம்ம வந்து பறையர்கள் உயர்ந்த, அதாவது யாருமே உயர்ந்தவர்கள் கிடையாது, யாருமே தாழ்ந்தவர் கிடையாது, எல்லாம் சமம்னு சொல்றோம். அதையும் கடந்து பறையர்களுடைய வரலாறை நம்ம பல இடங்களில் எடுத்து பேசுறோம். சிவனே பறையர் சமூகத்தை சார்ந்தவர், நாத பறையனர் பாடல் இருக்குன்னு எடுத்து போடுறோம். இது எல்லாத்தையும் போடும்போது என்ன ஆகுதுன்னா, பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு புரிதல் வருது. ஆமா, நம்ம ஒன்றும் பௌத்தத்தை எல்லாம் பின்பற்றிட்டு இல்லையே, நம்ம வந்து ஆதி சிவனை தானே பறையர்னு சொல்லி கும்பிடுறோம். நம்ம முன்னோர்கள்லாம் சிவனை தானே வழிபட்டாங்க, நம்ம லிங்க வழிபாட்டை கொண்டவர்கள் தானே, சைவ மதத்தை பின்பற்றியவர்கள் தானே, நம்ம எப்படி பௌத்த மதம் என்ன ஏதுங்கிற அந்த கேள்வி வந்து அந்த ஐடென்டிட்டி வந்து அவங்களுக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இது அவருக்கு பிடிக்கல. அவர் இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த மதத்தில் இருந்தவங்களை அடிமைப்படுத்தி இவங்க சைவ மதத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்கிற ஒரு பொய்க்கூற்றை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா சிவனே பறையர்னு ஒருத்தர் இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தானங்க முதல்ல சிவனை வழிபட்டவங்களா இருந்திருக்க முடியும். அவங்களை எப்படி அடுத்து வந்து மாத்திருக்க முடியும்? அப்ப இந்த புரிதல் வந்து இப்ப வருது. இது வந்து அப்படியே இவங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன், இவங்கெல்லாம் ஆதி பௌத்த மதத்தை தமிழர்களும் பின்பற்றினார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. பௌத்த மதமும் இருந்தது. ஆனால் பௌத்த மதம் புத்தருக்கு பின்னாடி வடக்குல இருந்து தான் இங்கே உள்ள வந்துச்சு. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. வெளியிலிருந்து தான் அந்த பௌத்த மதம் உள்ள வருது. ஆனால் அது ஒரு சமத்துவத்தை பேணிய மதம் என்பதால் அதற்கு வரவேற்பு தமிழர்கள் கொடுத்தார்கள். பல பௌத்த மதம் என்பது தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெற்றது. அந்த காலகட்டத்தில் பல தமிழர்களும் பௌத்த மதத்தில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பௌத்த மதமும் தனது சுயத்தை இழந்து அது மகாயான பௌத்தமாக ஒரு தவறான வழிநடத்தல் பட்டு அது போகும்பொழுது தமிழர்கள் உணர்கிறார்கள். அப்போ அந்த பௌத்த மதத்தை விட்டு வெளியில் வராங்க. அப்போ இது எல்லாமே வரலாறாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பௌத்தத்தை ஏற்றார்கள், அதுக்கப்புறம் அதை விட்டவனும் தமிழன் தான். அதே போல் ஈழத்துலையுமே நீங்கள் பாருங்க, ஆரம்பத்தில் பௌத்த மதம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சோழர்களுடைய காலகட்டத்தில் சைவம் வந்து திரும்ப அதிகமாக ஆதிக்கம் பெற்று அப்புறம் அந்த பௌத்தத்தை பின்பற்றிய தமிழர்களுமே சைவத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இது வந்து யாரும் வந்து பௌத்தத்தை போய் அழிச்சு அதெல்லாம் பண்ணலை. அதே பௌத்த விகாரங்களை வந்து ராஜராஜ சோழன் கட்டி கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம வரலாறு இருக்குது. எந்த மன்னனும் வந்து பௌத்த விகாரங்களை எல்லாம் அழிக்கல. ஆனால் இவங்க போய் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அந்த கருத்தியல் அப்படி பேசுறது அது எதுக்கு அவங்க அப்படி பேசுறாங்கன்னா, அடிப்படை என்னன்னு பாருங்க. அவங்கள மதத்தாலையும் வேறுபட்டவர் அப்படியே பிரிக்கிறாங்க. தமிழ் சமூகத்தில இருந்து பட்டியல் சமூக மக்களை வந்து அப்படியே பிரிச்சு கொண்டு போறாரு. பிரிச்சு அவன் மதத்தால வேற, அவன் இனத்தால வேற, அவன் உன்னை வெறுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினையை வந்து ஏற்படுத்தி அது ஒரு தேசிய இனத்தை உடைக்கிற வேலை. அது வந்து நாங்கள் வெறுக்கிறோம். ஒரு தேசிய இனத்தை அப்படி உடைக்கக்கூடாது. அப்படி உடைச்சா அது பெரிய பிரச்சனைகள். இங்கே பிரச்சனை இருக்கு, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. உட்காந்து பேசணும். அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணணும். இந்த வேங்கவேல் பிரச்சனை வந்தப்ப நான் தெளிவாக சொன்னேன், அது திட்டமிட்டு தூண்டிவிடப்படக்கூடிய பிரச்சனைன்னு அது யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நான் பேசினேன். இங்கேயே உட்காந்து தான் பேசினேன். இதான் நடந்திருக்கு இது வரைக்கும். ஏன் நானே கேட்குறேன், மல பரிசோதனை பண்ணுவதற்கு இவர்கள் ஏன் தடையாக இருந்தாங்க? மல பரிசோதனை பண்ணாதானங்க யாருடைய மலம்னு தெரிய வரும், யார் அதை எடுத்துட்டு வந்து கலந்தான்னு அடுத்த கட்ட விசாரணைக்கு நகரும். அது மல பரிசோதனையே பண்ணக்கூடாதுன்னு ஏன் இவங்க தடுத்தாங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் இது திட்டமிட்ட சதி. அது தமிழ் சமூகத்துக்குள்ள சாதிய கலவரத்தை, திமுக ஆட்சிக்கு முன்னாடி சாதிய கலவரங்கள் அதிகரிச்சிருக்கு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. பல இடங்களில் சாதிய பிரச்சனைகள் அதிகமாக பேசப்படுது, பேச்சு பொருளாகுது.
அப்போ என்னன்னா அங்கே இப்போ கிராமங்களில் சில முரண்கள் அப்பப்போ ஏற்படும். அது அதிகாரிகள் போய் பேசி தீர்ப்பாங்க. இது எப்பவுமே நடந்து கொண்டு இருக்கிறது தான். எல்லா ஊர்லேயும் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 பசங்க ஹாஸ்டலில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை நடக்காமல் இருக்கா? அது எங்கேயாவது எவனா ஒருத்தன் ஏதாவது வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான், பேசுவான், எவனா ஒருத்தன் கை வாங்குவான். இது நடக்கும். இது நடக்கும்போது அங்கே வந்து அதிகாரிகள் போவாங்க. அதிகாரிகள் போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தையை சுமூகமாக போட்டு 2 தரப்புக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணி முடிப்பாங்க. இது சின்ன துணுக்கா செய்திகள் வரும். அதுக்கு அடுத்து கடந்து போயிடும், மாறிடும். ஆனால் திமுக திட்டமிட்டே இதை ஊதி பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த கோயிலை மூடு, சீலை வெய்யி, சீலை வச்சுட்டீங்கன்னா என்ன தீந்துருமா? பகை மூடப்படுமா? சுமூகமாக பேச்சு ஏதாவது முடிவுக்கு வராங்களா இவங்க? தைரியமா ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியாது. சுமூகமா பேசாங்க, எல்லாரும் ரெடியா இருக்கணும்ல. ஏங்க நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன். அவங்க ரொம்ப கொதிச்சு போய் இருக்காங்க. நீங்க வந்தா நாங்க பெட்ரோல் ஊத்திக்குவோங்கறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, ஒரு கோயிலில் வந்து வழிபடுறதுக்கு நான் போறேன், என்னை தடுக்கிறாங்க. அது யாரும் தடுக்க முடியாது. போங்க, முதலமைச்சர் போங்க, இல்லை முதலமைச்சர் கூட இல்லை, உங்களோட பையனை அனுப்பிவிடுங்க, உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிவிடுங்க, வரட்டும், பேசட்டும், ஊர் மக்கள் மத்தியில் பேசட்டும். இங்கே பாருப்பா, அவரும் மனுஷன், நீங்கள் மனுஷன், நீங்கள் 2 பேரும் ஒன்றுப்பா, நீங்களா ஒன்று பின்னா பழகிட்டு இருந்தவங்க தானப்பா. இப்போ என்னப்பா உங்களுக்கு என்ன ஆகுது? சாமி கும்பிட்டா என்னப்பா சாமிக்கு இதாக இருப்பது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன் அப்படி வந்து கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இது பண்ணாதீங்க. அவர் ஒன்றும் உங்களை வந்து சாமியை தூக்கிட்டு போயிட மாட்டார். உங்கள் சாமி உங்ககிட்ட தான் இருக்க போகுது. அவர் சாமி கும்பிடணும்னு ஆசைப்படுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அன்பா பண்பா பேசி, சரி வாங்க நான் இருக்கிறேன், எல்லோரும் வாங்க, எல்லாம் ஒன்றா வாங்க, யார் இப்போ என்ன சமமாக வாங்க சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு எல்லாரையும் சாமி கும்பிட்டு வச்சுட்டு களைச்சி விட்டா பிரச்சனை முடிஞ்சுதா? பிரச்சனை முடிஞ்சது. இதை செய்கிறதுக்கு துப்பு இல்லாமல் உடனே வந்து அதை சீலை வைக்கிறது, இந்த பக்கம் 10 பேர் கிளப்பி விடுறது, அந்த பக்கம் 10 பேர் கிளப்பி விடுறதுன்னு மாற்றி இன்னைக்கு வரைக்கும் ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஊரில் அமைதி திரும்புமா? இவங்களுக்கு தேவை என்னென்னா பிரித்தாளும் சூழ்ச்சிங்க. அந்த ஊரில் அமைதி வரக்கூடாது. இது எல்லா பிரச்சனையும் இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். இவங்க வந்து திட்டமிட்டே தமிழ் சமூகங்களை பிரித்து அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னு ஆட்சி அதிகாரத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இதில் தமிழர்கள் பலியாகாதீர்கள் நம்ம சொல்கிறோம். இதுதான் குடி சார்ந்த புரிதலுங்கிறோம் நாங்கள். இல்லை, இப்போ இந்த பிரச்சனையை பேசும்பொழுது தான் நீங்கள் எப்படி நாம் தமிழரோட அந்நியப்பட்டு போயிருக்கீங்க? இவங்க என்னன்னா நம்ம இந்த பிரச்சனையை பேசும்போது, இப்போ நானே வந்து ஒரு பறையராக இருக்கேன்னு வைங்களேன், இவங்களால எதுவுமே பேச முடியாது. நான் வந்து பார்க்கக்கூட உடையார் அப்படிங்கிறனால இவர் பாருங்க ஒரு ஆதிக்க வகுப்பை சார்ந்தவர்னு இவங்களுக்கு ஒரு இது, இவர் ஆதிக்கம், அது இவர் மனசில் இவரோட ஆதிக்கத்தை வெளிப்படுத்திக்கிறதுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி இவங்க தொடர்ச்சியாக ஒரு அவதூறு வந்து, இப்போ இதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இப்போ செத்துட்டு திரும்ப வேறு ஏதாவது பிறந்து அவதரிச்சு வர முடியுமா? நான் பிறந்துட்டேன், இப்போ நான் ஒரு சமூகத்தில் பிறந்துட்டேன், தெரிந்தோ தெரியாமலோ அந்த சமூகம் வந்து ஒரு நிலவுடைமை சமூகமாக இருந்துருச்சு. அவர்களும் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அதெல்லாம் எல்லா சமூகத்திலையும் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் சமூகங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. ஆனால் நான் இந்த சமூகத்தில் வந்துட்டேன். இது பேக்வேர்ட் காஸ்ட் தான். பேக்வேர்ட் காஸ்ட்னா பிற்படுத்தப்பட்ட சாதி தான். ஓகேவா? பிசியில் தான் வரோம். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ நம்ம பேசக்கூடாதா? இவங்களுக்கு என்ன அப்படின்னா இது ஒரு ஆதிக்க சாதி, அதில் இருந்துட்டு இவர் பேசுகிறாரு. அதனால வந்து இவர் ஒரு பிறப்பு உயர்வை காட்டிக்கிறதுக்கு தான் சாதி வேணும்னு பேசுகிறாரு. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறாரு, இப்போ அவர் என்ன சொல்லுவாங்களாம்? எரிமலை ராமச்சந்திரன் பேசுகிறாரு, அவர் என்ன சொல்லுவாங்களாம்? பேசித்தானே இருக்காங்க எல்லாரும். அப்புறம் இவங்களுக்கு என்னன்னா திட்டமிட்டே வந்து அந்த குடி சார்ந்த புரிதலை ஏற்படுத்துறதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுக தடுக்கணும்னு நினைக்குது, திராவிடம் பேசுறவங்க தடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது வேற. தமிழ் தேசியத்தில் இருக்கு. அதனாலதான் இவங்க பேசுறது தமிழ் தேசியமாங்கிற கேள்வி வருது. ஏன் நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதனால என்ன பிரச்சனை? ஆக்சுவலா இது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். உங்களுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட் தான். நாங்கள் பேசுறது எல்லாமே நினைக்கிறாங்க. நீங்க பேசுற கருத்து வந்து மக்கள் கிட்ட அதிகமா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. எப்படி என்ன தடையா? எப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு கருத்தியல் பேசுறாங்க, அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னும் மக்களை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க பேசுற கருத்தியல் வந்து பிற்போக்கான கருத்தியல் மாதிரி பார்க்கப்படுது. அதனால நாம் தமிழர் கட்சினாலே பிற்போக்கு அப்படின்னு தடையா இருக்கிறீங்கன்னு அவங்க எழுதி இருக்கிறத நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. அது ஓகே. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நான் பேசுறதுல எது பிற்போக்கானது நீங்க எடுத்து காட்டுங்க, அதை நம்ம விளக்கம் கொடுக்கலாம். சும்மா நீங்களே கற்பனை பண்ணிட்டு பிற்போக்கானதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு சில கூமுட்டைகளுக்கு தமிழர் என்று சொல்வதே பிற்போக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கூமுட்டையை பேச்சை கேட்டுட்டு சீமான் அவர்கள் வந்து நான் தமிழர்னே பேசலைங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை, அப்படி சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லதான். அப்புறம் நான் வந்து குடி ஒற்றுமைன்னு பேசுகிறேன். குடிகள் வந்து சரிவர கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதுக்கு அவர்களுக்கு தகுந்த பெர்சன்டேஜில் அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு பேசுகிறேன். இதில் என்ன பிற்போக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். அப்போ இவங்க பிராண்ட் பண்ணுறாங்க. நம்ம சொல்கிற கருத்தை வந்து வேணும்னே திரித்து மக்களுக்கு தவறாக போய் சேரும் விதமாக அவங்க பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, மாட்டை உருவாக்கியவனே தமிழன்னு ஒரு இது போடுறேன். உடனே மாட்டை வந்து இவன் எப்படி மாடோடு மனிதன் புணர்ந்தானா இது பண்ணான்னு கேள்வி கேட்குறேன்னா நீலாம் ஒரு தமிழ் தேசியவாதியா? இப்படியா இவ பேசி தலைவ? மாட்டை உருவாக்க தமிழ்னா அதுக்கு என்ன பொருள்? காட்டில் இருந்த மாட்டை ஏறு தழுவலுங்கிற முறை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி அதை கொண்டு வந்து காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக செலக்டிவ் ப்ரீடிங்கிற சொல்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கத்தின் மூலமாக நம்ம வீட்டில் வளர்க்குற காட்டில் இருக்க மாட்டப்ப நீங்கள் தொட்டுருவீங்களா? வைல்டு கார் இருக்குது இல்லை, இன்னும் கொடைக்கானல் இந்த ஊட்டிலெல்லாம் சுற்றிட்டு இருக்குல்ல, நீங்கள் போய் தொடுங்களேன். அப்புறம் அண்ணன் சொல்கிறதில்ல மாடு வந்து தமிழனுக்கு தோழன், அந்த காட்டு எருமை அந்த காட்டு மாடு இருக்குல்ல வைல்டு கார், அதை போய் அண்ணன் தோழனா இது பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்போ பார்த்தாலும் பீஃப் பிரியாணி அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த போய் அதுக்கிட்ட போய் எதாவது பேச சொல்லுங்கள் அந்த மாட்டுக்கிட்ட.
அது உங்களோட அப்படியே நம்பி பழகுதான்னு பார்ப்போம். அது வந்துச்சுன்னா பஸ்ஸெல்லாம் முட்டி தூக்கிட்டு இருக்குது. பஸ்ஸே தூக்குதுங்க, இந்த பக்கம் முடிச்சுன்னா பஸ்ஸை தூக்கி விட்டுருது. அப்படி இருக்க மாட்டை எப்படி அவன் இப்படி மாற்றினான்? நீ கூட்டாக இழுத்துட்டு வர மாதிரி, நீ மடியில் கை வச்சா அப்படியே அமைதியாக நிற்கிற மாதிரி எப்படி மாற்றினான்? அதுக்கெலாம் பல 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கு தமிழர்களுக்கு. அது கண்டிப்பாக மிதி வாங்கியிருப்பான், உத வாங்கியிருப்பான், அந்த மாட்டுக்கிட்ட முட்டு வாங்கி செத்துருப்பான். அதையும் கடந்து கோவப்படாத, மனிதனோட பழகக்கூடிய மாடாக பார்த்து 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 அதுகளை இனப்பெருக்கம் பண்ணி 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 அந்த ஜீனை மட்டும் கரெக்டாக பிரித்து செலக்டிவ் ப்ரீடிங் மூலிமா கொண்டு வந்தது தான் பசுமாடுகள். அதனால தான் பசுமாட்டை நீங்கள் காட்டில் பார்க்க முடியாது. அது காட்டு விலங்கு கிடையாது. நீ கையோமையான்னு கத்துன காட்டு விலங்கு பட்டியலில் போய் காளமாடை போட்டாங்கன்ட்டு. ஏன்னா ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல் காட்டு விலங்கு கிடையாது. அப்போ டொமஸ்டிகேஷனாக பண்ணவன் தமிழன், மாட்டை முதல்ல டொமஸ்டிகேட் பண்ணவன் தமிழன். ஏன் தமிழன்னு உறுதிப்பட்டு சொல்கிறேன்? இந்தியாவிலேயே ஏறு தழுவல்ங்கிற ஒரு விஷயத்த இந்தியாவில் இன்றளவும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு. சிந்து சமவெளியில் ஏறு தழுவல் நடந்திருக்கு. இந்த ஏறு தழுவலுக்கான காரணம் என்ன? மாடுகளை வந்து காட்டில் இருக்க மாட்டை பழக்கப்படுத்துவேன். புல் டேமிங் தான் அதுக்கு சொல்கிறீங்க. புல் டேமிங்னா பழக்கப்படுத்துதல் அர்த்தம். அப்படி தான் பழக்கப்படுத்தியிருக்கான். காட்டில் இருந்த மாடுகளை பழக்கப்படுத்தி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனோட பேச்சுக்கு உட்படுத்தி அவன் பசுமாடாக மாற்றி வச்சுருக்கான். இப்படி இவன் மாற்றினதுனால தான் இவன் வந்து இந்த மாட்டை வந்து கொல்லலை. ஏன்னா அவனுக்கு இதுலேருந்து பால் கிடைக்குது, அவன் இதுலேருந்து உரம் கிடைக்குது, அவன் அதை வேலைக்கு பயன்படுத்தினா. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இனப்பெருக்கம் செய்ய மாட்டேங்குது. கருத்தரிக்க ஆடு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இனப்பெருக்கம் செய்யாது மாடு. அப்போ இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. இதை வந்து நம்ம வந்து நமக்கு பயன்படுத்தி நம்ம அதோட பாலை குடிக்கிறோம், அதனால இதை நம்ம வந்து கொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவை அவன் எடுக்கிறான். இதை எடுக்கிறவன் யாருன்னா முல்லைத்திணையில் வந்த தமிழன். மாட்டை அவன் பழக்கப்படுத்துறான்னா அவன் முல்லைத்திணை தமிழன் தான். அந்த முல்லைத்திணையில் இருந்த தமிழர்கள் தான் மாட்டை நம்ம கொல்லக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறான். கோனார் யாராவது மாட்டை கொண்டு சாப்பிடுவாங்களா? இன்னைக்கு அண்ணன் பேச்சு கேட்டுட்டு யாராவது 2 பேர் போய் சாப்பிட்டு இருக்கலாம். மரபு ரீதியாக யாராவது சாப்பிட்றாங்களா கோனார்கள்? சரி, மாட்டு பொங்கல் இருக்கு. ஏன் மாட்டு பொங்கல்? ஏன் ஆட்டு பொங்கல் இல்லை? ஏன் கழுத பொங்கல் இல்லை? மாடு வந்து நமக்கு நான் கேட்கறது ஏன் கழுத பொங்கல் இல்லை? கழுதையை தமிழர்கள் பயன்படுத்தலையா? கழுத பொதி சுமக்கலையா நமக்காக? ஏன் கழுத பொங்கல் இல்லை? ஏன் குதிரை பொங்கல் இல்லை? எல்லா சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் எல்லாம் குதிரையில தான் போனாங்க. ஏன் குதிரை பொங்கல் இல்லை? ஏன்னா இந்த விலங்குகளெல்லாம் விட அதிகப்படி அப்ப மாட்டை ஏதோ ஒரு விதத்துல அவன் வந்து மரியாதை செய்யறானா இல்லையா? அதை அவன் கொண்டு தின்றுக்க மாட்டாங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம். திரும்ப திரும்ப சங்க இலக்கியத்தில் இருக்கு. நானும் சொல்றேன், சங்க இலக்கியத்தை தயவு செஞ்சு படிங்கடா தற்கூரிகளான்னு தான் சொல்றேன் நான். தற்கூரிகை படிக்கிறதே ஒரு லைனை தூக்கிட்டு வந்துடுறது. அதுக்கு முந்தைய லைன் என்னன்னு தெரியல. மழவர்கள் மாட்டை வேட்டையாடி உண்டார்கள், புசித்து உண்டார்கள், கொழுப்பு ஆவை உண்டார்கள்னு அவன் எடுத்து போடுவான். அதுக்கு முதவரி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லாம் தலையில கை வச்சுட்டு அழுகிற விதமா அவர்கள் வளர்த்த மாடுகளை மழவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து வெட்டி சாப்பிட்டார்கள்னு போட்டிருக்கு. இந்த பாடல் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லுதா? ஊர் மக்கள் தலையில கை வச்சு அழுகுறாங்க. ஏன் அழுக போறான் தலையில கை வச்சு? ஏன்னா அவனே வெட்டி சாப்பிட்றவனா இருந்தா அவனா தலையில கை வச்சு அழுவானா? வீட்டில் புள்ள குட்டி போயிருச்சுன்னா தலையில கை வச்சு அழுவாங்க. மழவர்கள் யாருன்னு முதல்ல பார்க்கணும். மழவர்கள் வந்து குறிஞ்சித்திணை மக்கள். நான் தெளிவாக சொல்றேன், முல்லைத்திணை மக்களும் மருதத்திணை மக்களும் தான் மாட்டை வந்து கொல்லக்கூடாதுங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டவர்கள். குறிஞ்சித்திணையில் இருந்த மழவர்களுக்கு அது கிடையாது. ஏன்னா அவன் காட்டில் இருக்க மாட்டை வேட்டையாடி சாப்பிட்றவன். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவன் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பசுமாடு இதெல்லாம் அவனுக்கு அந்த எந்த கன்சர்ன் கிடையாது. அவனுக்கு அதில் பயனே இல்லை. அவன் வந்தானா எல்லாமே மீட்டு தான் அவனை பொறுத்த வரைக்கும். அதனால அவன் வரும்போது அவன் கடத்திட்டு போய் கொண்டு சாப்பிட்றான். ஆனால் அதில் பாதிப்புக்குள்ளாகிறவங்க யாரு? முல்லைத்திணையில் இருந்த மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இந்த இதை எடுத்துட்டு காரணம் எடுத்துட்டு இது பாருங்க, மழவர்கள் சாப்பிட்ருக்காங்க பாருங்க. அந்த மழவனும் விவசாயத்துக்கு மாறினான். அந்த மழவர்களும் விவசாயத்துக்கு மாறினான். அந்த மழவர்கள் எந்த குடி, நான் எந்த குடின்னு போய் தயவு செஞ்சு ஆய்வு பண்ணுடா. கும்பிட்டேன், போய் ஆய்வு பண்ணு. மழவர்கள் எந்தெந்த அரசர்களோட தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க, எந்தெந்த சமூகங்கள் வந்து மழவர்களோட தொடர்புடையதாக இருக்குது, தமிழ் சமூகங்களில் மழவர்கள்னு யாரெல்லாம் அழைக்கப்பட்டாங்க, இப்போ பாரிசாலன் எந்த சமூகத்தை சார்ந்தவன், யார் மருதத்திணை மக்களாக மாறி இருக்கிறார்கள், மருதத்திணை மக்கள் இதை உண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். இவன் வந்து இங்கே பாடம் நடத்திட்டு இருக்கான். இந்த மழவர்கள் மாட்டு இறைச்சி உண்டாங்களே. என்னுடைய சமூகத்தில் எருமை பலி கொடுக்கக்கூடிய மரபு இருந்திருக்குது. எட்கர் தர்ஷன் பதிவு பண்ணுறாரு. புரியுதா? எருமையை பலி கொடுக்கக்கூடிய மரபு இருந்திருக்கு. ஏன் பசுமாட்டை பலி கொடுக்கல? ஏன் எருதை பலி கொடுக்கல? எருமையை பலி கொடுத்துருக்காங்க. எருமையை பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் பல பேர்கிட்ட இருந்திருக்கு. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சித்திணையில் இருந்து திரும்ப மருதத்திணைக்கு வந்த மக்கள் எல்லாமே எருதை வந்து பலி கொடுக்குறாங்க. எரும மாட்டை, எருதில்லை, எரும மாட்டை பலி கொடுக்குறாங்க. ஆனால் பசுமாட்டை பண்ணுறது இல்லை. ஏன்னா மருதத்திணையில் மூவேந்தர்கள் அந்த ரூலை கொண்டு வந்துட்டாங்க. பசுமாட்டை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. இது தமிழர்கள் கொண்டு வந்த விதி. இதை புனிதப்படுத்துதல்னு கிடையாது, பயன்பாட்டுக்கு இருந்தனால. நீ எல்லாம் கொண்டு திங்க ஆரம்பிச்சிட்டானா மாடு கிடைக்காது. மாடுனா செல்வம்னு வள்ளுவர் சொல்றாரு. செல்வத்தை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு இருந்தானா விளங்காது. அப்போ இது வந்து அப்படிதான், இதுதான் தமிழர் மரபு. இப்படி இருக்கும் பட்சத்தில் மாட்டுக்கறி திம்பவன் தான் தமிழன். மாட்டுக்கறி நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு பிடிக்குது, டேஸ்ட் பிடிக்குது, ஏதோ ஒன்று பிடிக்குது, நீங்கள் போய் சாப்பிட்றீங்க, யாரும் உங்களை தடுக்கல. நான் தடுக்கல. இப்போ ஒரு இஸ்லாமியர் போய் சாப்பிட்றாரு, ஒரு வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போய் சாப்பிட்றாருன்னா அது அவருடைய விருப்பம்.
அது அவரோட உரிமை, அதுல நான் மூக்க நுழைக்கல. மாட்டுக்கறி விற்கிறவங்க அவங்களோட உரிமை, மாடை வெட்டுறவன் அது அவனோட உரிமை, அதே போல வந்துட்டு மாட்டுக்கறி திங்கிறது அவனோட உரிமை, இதுல யாரும் போய் மூக்க நுழைக்கல. ஆனா மாட்டுக்கறி தின்னுங்கன்னு ஒரு ப்ரொமோஷன் வேலையில நாம் தமிழர் இறங்குது ஒவ்வொரு முறையும். அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கை நானே சொல்றேன். உசேன் போல்ட் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டு தான் ஓடினான். அத கட்சி தலைவரே தான் ப்ரோமோட் ஆமா, பண்றாரு. அத கட்சிக்காரங்க பேசுறாங்க. அதத்தாங்க நான் எதிர்க்கிறேன். அவங்க கட்சி தலைவருக்கு எதிராவே எப்படி அவங்க பேசிடுவாங்க? நீங்க அதை நான் தாங்க எதிர்க்கிறேன். அப்போ உங்களை அவங்க எதிர்த்து பேசதானே செய்வாங்க. ஆமாங்க, பேசுவாங்க. நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. பேச வேண்டாம் நான் சொல்றேன். நானு இல்ல அது பேசும்பொழுது வந்து எனக்கு தமிழ் தேசியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இல்ல என்ன பிடிக்காதவங்க ஒரு கேங்கா சேர்ந்துக்கிட்டு வன்மத்தை பேசுறாங்க அப்படின்னா அது எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப சீமான் அவர்கள் மாட்டுக்கறியை பத்தி பேசுறது இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நான் விமர்சிக்கும் போது, நீ இவனா, நீ அவனா, நீ உங்க அப்படிலாம் பேசிட்டு வந்தா நம்ம என்ன பண்ணலாம்? இதை யார் பேசுவா? இது வரைக்கும் நான் திராவிட கூட்டம் பேசி நான் பார்த்திருக்கேன். அதே இதை இவங்க பேசுறாங்கன்னா இவங்களும் திராவிட கூட்டம் தானே? இதுதான் நான் கேட்குறேன். அப்ப இதே மாதிரியான நடைமுறை செய்யறதுக்கு தான் நீங்க வரீங்களா இங்க? இப்போ இவரே இப்போ பரப்புறாரு. இப்போ என்ன சொல்றாரு? அவரே பேசியிருக்காருங்க. இதெல்லாம் நான் எப்படி நீங்க நியாயப்படுத்த? நான் கேட்குறேன். அது அந்த கேள்வியை நான் கேட்குறேன். அதுக்கான அவரே பதில் சொல்லிட்டேன். என்னைக்கா ஒரு நாள் பார்த்துட்டு ஏதாவது ஒரு மேடையில் அவர் பதில் சொல்லட்டும். என்ன சொல்றீங்க? மாட்டுக்கறியை வீட்டுக்கு தெரியாம போய் சாப்பிடு. அண்ணன் சொல்றேன், நான் சொல்றேன். எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டு வந்து நான் சாப்பிட்டேன் மாட்டுக்கறியை. அவங்க அப்பாவே சத்தியம் வாங்கியிருக்காரு. நீங்கள் இப்போ ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னா உருட்டு வாங்கிங்க. தமிழ் கிறிஸ்தவர்கள்லாம் இப்போ மாட்டுக்கறிலாம் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு சீமான் அவங்க அப்பாவே. அவங்க அப்பா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்க தான், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர்கள் தான். அவர் சத்தியம் வாங்கியிருக்காருன்னா புரிஞ்சுக்கோங்க. இது தமிழர் பண்பாடு. இதுக்கும் மதத்துக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. இது தமிழர் பண்பாடு. மாட்டை வந்து தீங்கு பண்ணக்கூடாதுங்கிறது அவர் சத்தியம் வாங்கி அனுப்பியிருக்காருங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் தந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை நீங்கள் மீறீங்க அப்படின்னா எங்களுக்கு பண்ண சத்தியத்தை நீங்கள் மீற மாட்டீங்கன்னு எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? உங்கள் தந்தைக்கே நீங்கள் சத்தியத்தை மீறிட்டீங்களே, குறைந்தபட்சம் அதுக்கு நீங்கள் வருந்தணும். உணவு என் உரிமை தானே. என் உரிமையில சத்தியம் தலையிட்டாலும் சத்தியம் பண்ணியிருக்க கூடாதுல்ல. சத்தியம் பண்ணியிருக்க கூடாதுல்ல. சத்தியம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இல்ல அந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு கன்சோல் பண்றாங்க. மாத்தி இருந்தா ஏங்க என்ன இருந்தாலும் சத்தியத்தை மீறி இருக்காருங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவர் சத்தியம் பண்ண அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நம்ம பையன் அப்படின்னா நம்ம சொல்லி கேட்காம போயிட்டாரு அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யும். அதான் சொல்றேன். இங்க வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்க. நீங்க நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சாப்பிட்றதுல யாரும் தடுக்கல. நீங்க எல்லாம் சாப்பிட்டு ஆசையா போட்டோ எடுத்து போடுறீங்கல்ல, என்ன கூட கூப்பிடுறீங்க, வந்து சாப்பிடு பாரிசாலன்னு சொல்றீங்க. நீங்க சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் அதில் தலையிடலை. ஆனா இதை சாப்பிட்டா வந்து வேகமா ஓட முடியும், வேகமா ஆட முடியும். புஷ்பா படத்துல இப்படி ஒரு பக்கம் சாச்சிக்கிட்டு நடந்ததுக்கு காரணம் மாட்டுக்கறி தானே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அது ப்ரமோஷன் ஒர்க்கு. மாட்டுக்கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் ப்ரமோட் பண்ணீங்கன்னா ப்ரமோஷன் ஒர்க்கு. இந்த ப்ரமோஷன் ஒர்க்கை நீங்கள் பன்னிக்கறிக்கு சேர்த்து பண்ணுங்களேன் பார்ப்போம். சொல்லுங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? நீங்கள் இருங்க சொல்கிறேன். அதாவது மாட்டுக்கறிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீட்டுக்கு தெரியாமல் கூட மாட்டுக்கறி வந்து சாப்பிடு, உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. பன்னிக்கறிக்கும் வெயிலாக அடிக்குது, சென்னையில் ஓவர் ஹீட்டாக இருக்குது, பன்னிக்கறி சாப்பிட்டா குளிர்ச்சி. அதனால் அண்ணன் சொல்கிறேன், வீட்டில் வந்து பன்னிக்கறி சாப்பிட வேணாம்லாம் சொல்கிறோம்லாம் பயிற்சி கேட்காத, வீட்டுக்கு தெரியாமல் வந்து பன்னிக்கறி சாப்பிடு அப்படின்னு அண்ணன் சொல்லிடுவாரா? ஏன் சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கோவப்படுவாங்க. ஏன்னா அது அவங்க பண்பாடு. அவங்க கோவப்படுவாங்கன்னு இதை சொல்ல மாட்டாரு, அவங்கள குளிர்விக்கணும்னு அதை சொல்றாருங்கிறது உங்க ஸ்டாண்ட். அதுதான் சொல்றேன். அவங்கள குளிர்விக்கிறாரா இல்லையா? மாட்டுக்கறி அவங்க சாப்பிடுறாங்க. முழுக்க மாட்டுக்கறி பேசுறது ஓட்டுக்கு தான். அப்புறம் என்னங்க வேற எப்படி நான் சொல்ல முடியும்? இந்த அரசியல் வந்து தமிழ் தேசியம் கிடையாதுங்கிறேன் நான். அவ்வளவுதான். இது வந்து ஒரு அபத்த அரசியல். இந்த அபத்தத்தை தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேடைக்கு மேடை. அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டித்தான் ஆகணும். இதை பேச்சு பொருளாக்கி முடிவு கட்டித்தான் ஆகணும். இன்னொன்னு சொல்றாரு, மாட்டுக்கறி சாப்பிடாதவனா நான் மனுஷனவே மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல மாட்டை தூக்கிட்டு பண்ணியை போடுங்க. நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஓட்டு கேளுங்களேன். இஸ்லாமியர்கள்லாம் உங்களை அப்படியே அவங்க உங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட தனம் இது. இதை செய்யும் போது நம்ம எதிர்க்காம எப்படி முடியும்? உங்ககிட்ட நீங்க சொல்ற ஒரு கருத்து மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒன்று இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சீமானவர்களை தவிர்த்து இப்போ லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி பேசக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்களையும் நிறைய பேர் வந்து மாட்டுக்கறியை ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாவே இருக்கக்கூடிய பாரஞ்சித் போன்றவர்கள் நாங்கள் வழிநடுக்கு எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அது பொய். அது பாரம்பரியமாக சாப்பிட்ருக்கோங்கிறது பொய். புத்தர் மாட்டுக்கறி சாப்பிட்டு அலைஞ்சாரா? நீங்க என்ன பாரம்பரியம்னா புத்த மதம்ங்கிறீங்க, புத்தர் மாட்டுக்கறி சாப்பிட சொன்னாரா என்ன? இல்ல, புத்த மதம் வந்து அவங்களுக்கு விருப்பமான மதமா சொல்றாங்க, அது பாரம்பரியமா சொல்றாங்க. ஆனா எங்கள் சமூக பாரம்பரியமாவே நாங்க இந்த கறி உண்டு சாப்பிட்டோம். பச்சை பொய்ங்க அது. அதனால திரும்ப சொல்ல அது பச்சை பொய். அது அவங்க பண்பாடுல அவங்களோட முன்னோர்கள்ட்ட அவங்க கேட்டாங்கன்னாவே அவங்களுக்கு தெரியும். அது ரொம்ப பிற்காலத்துல பொருளாதார நிலைமையில பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்தித்ததற்கு பின்னால மாட்டிறைச்சி என்பது பழக்கப்படுத்தப்பட்டது. அதுல மாட்டுக்கிறது இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க உங்களை யாரும் சாப்பிட வேணாம் நான் சொல்லல. அது தாராளமா சாப்பிட வேணாம் சொல்லல. நீங்க சொல்றது போலவே அது சங்க காலத்துல சாப்பிடாம இருந்திருக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறேன் நான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன? அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்னோட எதிர்ப்பு அரசியல்னு சொல்றாங்க. இருங்க, நான் என்ன சொல்றேன், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா உனக்கு என்ன பாதிப்புன்னு தானே கேக்குறாங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்மால் அழுதாரு பார்த்தீங்களா, மாடை சாப்பிடாதீங்களா, மாடு சாப்பிட்டா விவசாயம் பாதிக்கப்படும் சொன்னார்ல, அதை தான் நானும் சொல்றேன். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற அத்தனையுமே நாட்டு மாடுகள். மாட்டை யாருமே இங்கே வந்து கறிக்குன்னு வளர்க்க ஆரம்பிக்கல. அட்லீஸ்ட்டு
அப்போ நீங்கள் உட்காந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே பால் கறக்காத மாடுகள் தான் மாட்டு இறைச்சிக்கு அனுப்பப்படுகிறது. இன்றைக்குமே உங்களுக்கு சந்தேகம்னா கேரளாவில் நீங்கள் வண்டி மாடுகள் போய்கிட்டு இருக்கும்ல, எத்தனையோ பேர் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? அதில் என்றைக்காவது ஒரு நாள் ஜெர்சி மாடையோ ஹெச்எஃப் மாடையோ பார்த்துருக்கீங்களா? நாட்டு மாடுகள் திமிழோட தானே போகுது. காரணம் என்ன? நாட்டு மாட்டுக்கறி வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிற காரணத்துக்காக நாட்டு மாடுகள் தான் அதிகமாக வெட்டப்படுது. ஒரு லெவலுக்கு மேலே இந்த நாட்டு மாடுகள் இந்த மாதிரி உணவுக்கு பயன்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு. யாரும் உற்பத்தியும் பண்ணலை யாரும். ஏன்னா வந்து நாட்டு மாடுகளை வந்து கறிக்காக கூட யாரும் இங்கே வளர்க்கலை. யாரும் அப்படி வளர்க்குறாங்களா? யாருமே வளர்க்கலை. ஏன்னா பால் தான் அடிப்படை தேவை. பால் போக பால் பயன்பாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை விற்கிற டைமில் தான் எல்லாருமே அடிமாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதிகமாக அடிமாட்டுக்கு வர்றது நம்ம மாடு தான். ஏன்னா பால் இது அதிகமாக கறக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அடிமாட்டுக்கு நம்ம மாட்டை அனுப்பிடுறாங்க. இது கால ஓட்டத்தில் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு போதுமான பாப்புலேஷன் ஒரு மாட்டினத்துக்கு இல்லை அப்படின்னா அந்த பாட்டில் நெக்கு அது அடைஞ்சிரும். அது அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாடோட தன்மையும் அழிஞ்சு போயிடும். அது எப்படின்னா அது நீங்கள் ஒரு 2 மாடை வச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது, அழிஞ்சிரும். இப்போ இந்த ஒயிட் ரைனோசரஸ்ன்னு சொல்லி இந்த காண்டாமிருகத்தில் வெள்ளை காண்டாமிருகம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இனம் இருக்குது, ஒரு கிளை இனம் இருக்குது. அந்த கிளை இனம் இப்போ ஒரு சமீபத்தில் 1 வருஷத்துக்கும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ அதோட கடைசி இதுவும் அழிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் தமிழ்நாட்டில் நம்மளுடைய மாடுகளுக்கு. பெரிய அளவுக்கு பீட்டா இந்த மாதிரியான ஆட்களை கடந்து அவங்கெல்லாம் இப்போ பேசுகிறத காணோம். இப்போ இவங்க தான் அவங்க ஏஜென்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாட்டு மாடு அவன் வளர்க்கட்டும், அது விவசாயத்துக்கு நமக்கு தேவை. அது அதிகமாக இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண்மையை மீட்க முடியும். மாட்டு இறைச்சி சாப்பிடுபவர்கள் சாப்பிடட்டும், அந்த இறைச்சிக்கு அடிமாட்டு அனுப்புபவர்கள் அனுப்பட்டும். இதில் எல்லாம் நான் எந்த விதத்துலையும் தலையிடலை. அதே போல் இந்த இதை நம்ம கருத்தை வைக்கும்போது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துன்னு ஒரு முட்டாள்தனமும் திரும்ப திரும்ப பார்க்கப்படுது. நான் இப்போவும் சொல்கிறேன், இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி தின்பதிலையோ இல்லை வந்து வேறு எந்த சமூகத்தினர் மாட்டுக்கறி தின்பதிலையோ நமக்கும் பிரச்சனை கிடையாது. மாட்டுக்கறி தின்னால் அறிவு வளரும், மாட்டுக்கறி தின்னால் தான் நான் மனுஷனாக மதிப்பேன், மாட்டுக்கறி தின்னுட்டு தான் உசேன் போல்ட் வேகமாக ஓடினாரு, இப்படி பேசுகிற அபத்தவாதத்தை தான் நான் எதிர்க்கிறேன். இப்படி பேசக்கூடியவர் சரி ஒரு கறியை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால புறந்தள்ளுறாங்க, அதனால நான் அதை ப்ரமோட் பண்ணுறேன்னு ஒரு நியாய விளக்கணம் கொடுக்குறதா இருந்தால், பன்றிக்கறியும் புறந்தள்ளப்பட்ட கறி தான். இன்றைக்கும் பன்றிக்கறிக்கு தொடர்ச்சியாக என்ன சொல்லப்படுது? அதை சாப்பிட்டா நாடா புழு வந்துடும், அது புழு வந்துடும், இந்த புழு வந்துடும் சொல்கிறாங்க. அது வந்து மலத்தை திங்கக்கூடிய ஒரு உயிரினம், அதை நம்ம சாப்பிடக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்க. அதே போல் பன்றியையும் ஒரு சில சாதிகளோடு அசோசியேட் பண்ணி அதெல்லாம் அந்த சாதிக்காரங்க சாப்பிட்றது, இந்த சாதிக்காரங்க சாப்பிட்றதுங்கிற பேச்சும் இருக்கு. அப்போ நீங்கள் மாட்டுக்கறியை ப்ரமோட் பண்ணுறதுக்கான அத்தனை காரியங்களும் பன்றிக்கறிகளுக்கும் இருக்குது. ஒன்றா 2ஐயும் சேர்த்து ப்ரமோட் பண்ணுங்களேன் பார்ப்போம். ரஞ்சித் ப்ரமோட் பண்ணட்டும், நம்ம சீமான் அவர்கள் ப்ரமோட் பண்ணட்டும், திருமாவளவன் அவர்கள் ப்ரமோட் பண்ணட்டும். பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஏதோ ஒரு சமூகம் அதை நம்புகிறார்கள், அது வந்து கூடாதுன்னு நினைக்கிறார்கள். அதே போல் இங்கும் பல சமூகங்கள் மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு விரும்புகிறார்கள். நீங்க அந்த புரோபகண்டாவை ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு திரு பாரிசாலன் அதுதான் சொல்றதுக்கான காரணம். ஒருத்தரை குளிர்விக்கிறதுக்காக தமிழ் சமூகத்தில் இருக்கிறவங்களை காயப்படுத்தாதீங்க. காயப்படுத்துவது ஏன்னா அது எப்படி சீவுவதும் அது எப்படி எழுதப்படுதுன்னா, உடனே பாருங்க இஸ்லாமியர்களை வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்கல்ல, உடனே இந்துத்துவவாதிகள் எப்படி வருவாங்க, மாட்டை பத்தி பேசிட்டியா, மாட்டை சாப்பிட்டுட்டியான்னு. அதே மாதிரி பாரிசாலன் வர்றாரு. அப்போ இந்துத்துவவாதிகளை நீ காயப்படுத்தினா நான் வந்து பன்னிக்கறியை பத்தி பேசி நான் இஸ்லாமியர்களை காயப்படுத்துவேன். அது கேள்வியை நான் வைக்கிறேன். நான் அது ஏன் கேள்வியா வைக்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு தப்பான நோக்கம் இருக்குங்கிறது தான் நான் சொல்றேங்க. ஒரு தவறான நோக்கம் அங்க இருக்குல்ல. நீங்க உங்களுக்கு உண்மையாவே ஒடுக்கப்பட்ட உயிரினங்கள், இந்த உயிரினங்களை சாப்பிட்றவங்களாம் ஒடுக்கப்பட்டவங்கிற இமேஜை உடைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் நாங்கள் சாப்பிட சொல்றோங்கிறது நோக்கமாக இருந்தால் அது பன்றிக்கும் பொருந்துமே. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது கரெக்ட் தான். அப்போ இந்த மாட்டுக்கறி மட்டும் பேசுறதுனால யாரெல்லாம் காயப்படுறாங்க வந்து என்னுடைய மரபு மாற்றப்படுகிறது. என்னுடைய மரபு மாட்டை வந்து புனிதமாக கருதுவதுதான். அதுல மரபு மாற்றப்படுது ஒரு காரணம். அந்த மரபு இந்த மரபை நீங்க மாற்ற முற்படுறீங்க. இது வந்து என்னுடைய மாட்டு பொங்கலோட நிகழ்வையை கேள்விக்குறியாக்கிறோம். சரி, இந்த பொங்கல் திருவிழா தான் என்னுடைய ஒரு அடிப்படை திருவிழா. அதில் மாட்டுக்கு நான் பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னா பார்க்குறவன் என்ன நினைப்பான்? அப்புறம் என்னடா முட்டா பயிலுங்க நினச்சிட்டு போவான். ஏன்னா மாட்டை உருவாக்கியவன் தமிழன் தான். மாட்டை வந்து இந்த மாட்டை டொமஸ்டிகேட் பண்ணது தமிழன் தான். அதனால தான் மாட்டுக்கு அவன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான். மாடு நம்ம டொமஸ்டிகேட் பண்ணாமல் இருந்தால் இவ்வளோ பெரிய நாகரிகத்தை நம்ம கண்டிருக்க முடியாது, விவசாயத்தில் பெரிய புரட்சிகள் செய்திருக்க முடியாது. முல்லைத்திணை மக்கள், அதுவும் குறிப்பாக கோணார்கள் டொமஸ்டிகேட் பண்ண ஒரு உயிரினம் தான் மாடு. ஆயர்குடிகள் காத்த ஒரு உயிரினம் தான் மாடு. அப்போ அது வழியில தான் மற்ற குடிகளும் வருகிறது. மருதக்குடி ஆயர்குடிக்கு அடுத்து வருது, மருதத்திணை. அப்போ இது என்னுடைய ஒட்டுமொத்த மரபு சம்பந்தப்பட்டது. இந்த விஷயத்துல மாற்று இறைச்சியை உண்ணாமல் இருக்கிறார்கள்னா ஏன்? அப்பதான் இதுதான் காரணம்னு வருது. இல்லை தமிழனும் மாட்டு இறைச்சி சாப்பிடுவான் அப்படின்னா இது எதுவுமே பொருளவே பரல. அவர் எதுக்குடா மாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு எதுக்குடா மாட்டை கும்பிட்டு அலையிறீங்கன்னு ஒரு கேள்வி வருமா வராதா? எதுக்கு? அதுக்கப்புறம் அது ஹிந்துஸ் கும்பிடுவாங்கன்னு வருமா வராதா? அடுத்து ஹிந்துஸ் வந்து மாட்டை கும்பிடுவாங்க, அதனால தமிழர்களும் மாட்டை கும்பிடுறாங்கன்னு வருமா வராது? அடுத்து அது கிடையாதுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். என்னுடைய மரபு, என்னோட தொடர்ச்சியை அழிச்சிடாதீங்க.
என்னுடைய நாட்டு மாடுகளை பாதுகாக்கணுங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. இப்போ அதுக்கு உங்களுடைய ப்ரொபகேண்டா பெரிய அளவுக்கு தடையாக இருக்குங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ அதில் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எங்க பக்கத்தில் இருக்க கேரளாவில் ஏங்க மாட்டை வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க, அப்போ நம்ம தமிழர்கள் மட்டும் சாப்பிடாம இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு ஒருத்தர் கன்சர்னாக கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, அடிப்படையில் கேரளா வந்து முழுக்க முழுக்க குறிஞ்சி நில பகுதிகள் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முல்லை நிலமோ மருத நிலமோ வந்து உருவாகலை. விவசாய பூமியாக அது பெரிய அளவுக்குலாம் இப்போ சமீபங்களில் அது நடந்திருக்கு. ஆனால் அது குறிஞ்சி நில பகுதிகளும் குறிஞ்சி நில மக்களும் அதிகமாக வாழ்ந்த பகுதி தான் கேரளா. அதனால தான் கேரளாவில் வந்து அந்த குறிஞ்சி நில மக்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த மாட்டிறைச்சி உண்ணக்கூடிய பழக்கம் என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டில் குறிஞ்சி திணை மக்களும் சரி முல்லை திணை மக்களும் சரி 2 பேருமே மருத திணைக்கு குடியமர்த்தப்பட்டு விட்டார்கள். குறிஞ்சி திணைங்கிறது முல்லை திணைங்கிறது எல்லாருமே நகரமயமாக்கப்பட்டு, ஏன்னா நம்ம ரொம்ப அட்வான்ஸாக நம்ம டெவலப் ஆகிட்டே வந்ததுனால நம்ம ஊர்கள் அதிகமாக பெருகுனதுனால இங்கே குறிஞ்சி திணை மக்கள் காட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ கோனார்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க வந்து அந்த ஊருக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ என்ன அதுக்கு பொருள் அப்படின்னா, எல்லாமே மருத திணையாக நம்ம மாற்றிட்டோம். மருதல் மற்றும் நெய்தல் மட்டும்தான் தமிழகத்தில் கடைசியில் இருந்தது. குறிஞ்சி முல்லை இவையெல்லாம் மருதமாக மாறிடுச்சு. அதனால மருத திணையோட கோட்பாடு என்பது அந்த மாட்டை வந்து ஒரு புனிதமாக கருதுவது, அந்த மாட்டை வந்து வெட்டாமல் இருக்கிறது, அந்த மாட்டுக்கு மரியாதை செய்வது, புதைப்பது. மாடு இறந்துச்சுன்னா புதைப்பாங்க. அஃப்கோர்ஸ் அடிமாட்டுக்கு அனுப்புகிற பழக்கமும் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் சரி ஏதோ ஒரு காசு கிடைக்கிது போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் அதை அனுப்பும்போது அவனோட உளவியல் என்னவா இருக்கும்? காசுக்கு தான் அனுப்புவான். ஆனால் எவனும் வந்து சந்தோஷமாக போயிட்டு இந்த மாடு சாக போகுது நமக்கு காசு வரும்னு சொல்லி நினச்சி அனுப்புனதே இல்லை. அழுது புலம்பி தான் அனுப்புவாங்க. அது அடிமாட்டுக்கு அனுப்புறதே வந்து ரொம்ப ரேரு. அது அடிமாட்டுக்கு அனுப்புனாலுமே நோய்வாய்ப்பட்டு செத்த மாடு இந்த மாதிரி மாடுகள் தான் அதிகமாக போயிட்டு இருந்தது. இப்போ வந்து வயசான மாடுகள் போகுது. இப்போ நீங்கள் பண்ண கூத்தில் இளம் கன்றுக்குட்டிகளும் இப்போ போய்கிட்டு இருக்கு. பிறந்த கண்ணுக்குட்டி போயிட்டு நம்மால் வரையே புலம்பாரு, பிறந்த கண்ணுக்குட்டியை பற்றி பிடிச்சி சாப்பிட்றான்டா எல்லாம் உருப்பிடுவானான்ட்டு. இப்போ என்ன திட்டுற மாதிரி நீங்கள் நம்மால் வரையும் தயவு செஞ்சு கடிச்சு வச்சிடாதீங்க. ஏன்னா அவரோட பதாகைகளை வச்சு தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்லொன்று செயலொன்றுன்னு இருந்துச்சுன்னா விமர்சனம் வந்து தான் தீரும், விமர்சிக்கப்படுவீர்கள். அதை தான் நான் சொல்கிறேன். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.